மே 18ஆம் தேதி வந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறோம். டிஃபென்ஸுக்கு இது ரொம்ப தேவை. இப்போ யூஎஸ் போன்ற நாடுகள், ரஷ்யா, சைனாலாம் வந்து சகஜமாக வந்து பார்டர் மானிட்டரிங். ஓகே. ஸோ இந்த பார்டர் மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து 5-6 சேட்டலைட்ஸு, அது வந்து ரேடார் இமேஜரி சேட்டலைட். ஸோ என்னென்னா இப்போ நமக்கு நாட்டுக்கு தேவையாக இருக்குது இந்த டெரரிஸ்ட் எல்லாம் இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுறது, அது அப்புறம் அவங்களோட பங்கர்ஸ் எங்கே இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவைப்படுது. அந்த இமேஜஸ் எங்கே இருக்குது என்னன்னு அவங்க வந்து மிசைல்ஸ் எல்லாம் சகட்டு மெனிக்கு ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க தூக்கிறதுக்கு. ஸோ இது என்னன்னா வெறும் முப்படை மட்டும் இல்லாமல் இப்படி டெக்னாலஜியாக நமக்கு வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஸோ முப்படையும் சேர்ந்து தாக்குதல். ஓகே. இங்கே ஆப்ரேஷன் சிந்தூரில் இஸ்ரோ எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, இஸ்ரோவுடைய பங்களிப்பு அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் 3 பகுதியாக கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் சிந்தூர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பக்கம் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் பார்டரில் வந்து நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு, அது வீர மரணம்னு சொன்னால் கூட மரணம் தான். ஆமாம் இல்லைங்களா, சின்ன சின்ன சோல்ஜர்ஸ். ஆமாம். ஸோ அதனால் அது இல்லாமல் நம்ம எப்போவுமே வந்து தலைவர்களும் சரி எல்லாருமே வந்து உட்காந்து பேசி இதை சார்ட் அவுட் பண்ண முடியுமான்னு எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. பட் அது கையை மீறி போகிறப்ப டெரரிஸ்ட் கிட்ட நம்ம என்ன உட்காந்து பேச முடியும்? அவங்களுக்கு புரிதலே இல்லாமல் வந்து மனிதர்களை கொலை பண்ணுறது தான் ஒரு வேலையாகவே வச்சுட்டு இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன பேச முடியும்? ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுவும் இளம் பெண்கள் வந்து விதவையாக ஆகிறது வந்து யாராலையும் சகிச்சுக்க முடியாத ஒரு துன்பமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேத்திக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ், யூத் எல்லாருமே ரோட்ல இறங்கிட்டாங்க. எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு உத்வேகத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ நாடே கொந்தளிக்கிறது, இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஓகே எடுத்துட்டு நம்ம வந்து நம்மகிட்ட இவ்வளோ வெப்பன்ஸ் இருக்குது, நம்ம வந்து அடிச்சு தூக்கி போட்டுடலாம், பாகிஸ்தானியை அழிச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதும் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறதும் உயிர், அங்கே இருக்கிறதும் நிறைய வந்து நார்மல் பீப்புள், இந்தியாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு உயிர் தான். அதனால வந்து ரேஷ்னலாக திங்க் பண்ணி டெரரிஸ்ட் எங்கே இருக்காங்கன்னு ஸ்பாட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அந்த முகாம்களை தான் வந்து நம்ம பிளாஸ்ட் பண்ணோம். ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னென்னா ஃபைனலாக மக்களுக்கு வந்து இஸ்ரோ இந்த சேட்டலைட் டெக்னாலஜி இதெல்லாம் ரொம்ப தேவை. கண்டிப்பாக நம்மக்கிட்ட எவ்வளவோ வந்து வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கலாம், பட் சேட்டலைட் இமேஜரி இது வந்து என்னன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா ஓப்பன் சோர்ஸ் தான். இப்போ நம்ம லான்ச் பண்ணுற சேட்டலைட் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து பிஎஸ்எல்வியில் ஒரு இது சேட்டலைட், இந்த சேட்டலைட் போக போகிறது அப்படின்னா இதுக்கான வந்து எழுத்துகள் எதுக்கு அப்படிங்கிறது வந்து விரிவாக்கமாக கொடுத்துருப்பாங்க. சேட்டலைட் மூலமாக நமக்கு வந்து இந்த இமேஜஸ் எல்லாம் எடுத்தால் நமக்கு கரெக்டாக தெரியும் துல்லியமாக எங்கே இருக்காங்கன்னு ஸ்பாட் பண்ணி. அண்ட் நம்ம டிஆர்டிஓ வந்து நமக்கு நாட்டோட பெருமை, அவங்க வந்து மிசைல்ஸ் எல்லாம் சகட்டு மெனிக்கு ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க தூக்கிறதுக்கு. ஸோ 9 ஸ்பாட்ஸ் அதனால தான் நம்மளால் தூக்க முடிஞ்சுது. ஸோ இது என்னன்னா வெறும் முப்படை மட்டும் இல்லாமல் இப்படி டெக்னாலஜியாக நமக்கு வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இவ்வளோ அழகாக நம்மளால் வந்து இது வார்னு சொல்ல முடியாது, பட் ஒரு எச்சரிக்கை, ஒரு எச்சரிக்கை. ஸோ இனி நீங்கள் எங்கள் நாட்டோட நீங்கள் வந்து வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை. அதை விட சந்தோஷம் என்னன்னா 2 பெண் ஆஃபீஸர்ஸ், அது வந்து பியூட்டிஃபுல். வந்து அவங்கள அனுப்பிச்சு இது வந்து நம்ம இந்த ஆப்ரேஷனை வந்து சக்சீட் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். என்னன்னா அந்த பெண்மைக்கே, ஒரு பெண் சமுதாயத்துக்கே வந்து கொடுத்த ஒரு மரியாதைன்னு சொல்லலாம். அண்ட் அவங்கள பார்த்து எத்தனையோ பெண் பிள்ளைங்க இன்னைக்கு வந்து இராணுவத்தில் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு அவங்களும் வந்து அடுத்தது இராணுவ வீரராக ஆகிறதுக்கு வந்து ஒரு விதைன்னு சொல்லலாம். ஸோ முப்படையும் சேர்ந்து தாக்குதல். அண்ட் எங்ககிட்ட இவ்வளோ இருக்கு, ஸோ ஒழுங்காயிரு. அதுதான் நம்ம வந்து வார்ன் பண்ணிருக்கோம் இப்போ. புரியுது மேம். அதுதான் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர். கண்டிப்பாக மேம். ஒரு ஈகோவான ஒரு விஷயமா பார்த்து நம்ம பண்ணுறது ஒரு ஓகே, நமக்கு என்ன வீரம் இல்லையா, நமக்கு வந்து இவ்வளோ வெப்பன்ஸ் இல்லையா, நம்ம டிஃபென்ஸுக்கு இவ்வளோ நம்ம ஒரு பட்ஜெட்லேயும் ஒதுக்குறோமே, ஸோ நம்ம வந்து பதிலடி கொடுத்தாகணும். இதெல்லாம் வந்து சினிமாவுக்கு ஓகே,
பட் வந்து நிஜ வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றாட அந்த சாப்பாடுக்கு என்ன செய்ய முடியும், வேலை என்ன செய்ய முடியும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே இந்த ஆப்ரேஷன் சிந்தூரும் போதே நிறைய இடத்துல வந்து கரண்ட்டை துண்டிக்கப்பட்டு, ஏன்னா பிகாஸ் நம்ம எதிரி எங்கே இருக்காங்க, நம்ம ஆட்கள் எப்படி போகிறாங்கன்னெலாம் இது பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையுமே போர் அப்படின்னாலே எல்லா இடத்துலையும் வந்து இந்த முதல்ல டார்க்னஸ் இருக்கிற வீட்டுக்குள்ளேயே எங்கெல்லாம் பதுங்க முடியுமோ அங்கே. பட் ஷெல்ஸ் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது, குண்டு வெடிப்பு எங்கே இருக்கும்னு தெரியாது, எத்தனை குழந்தைங்க உயிர் போகும்னு தெரியாது. பாகிஸ்தான் வந்து சைபர் அட்டாக் வந்து பண்ணுறதுக்கான பிளானிங்ஸ் போயிட்டுருக்கு. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஜஸ்ட் நான் பார்த்தது தான். அது எப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்ஸில் உங்களுடைய டேட்டாஸை அவங்க எடுத்துக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆனால் கொஞ்சம் அவேராக இருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தேன். இந்த சைபர் அட்டாக் பாசிபிளா மேம்? அதை பண்ணுவாங்க? கண்டிப்பாக பாசிபிள். ஓகே, கண்டிப்பாக பாசிபிள். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்கிறேன்ல, எல்லா விதமுமா நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு நாடு மட்டும் இல்லை, நிறையா நாடுகள் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு நம்மளால என்னெல்லாம் எப்படி இதை அழகாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தலைவர்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கணும். அண்ட் இதில் வந்து நம்மளோட யங்ஸ்டர்ஸ் அவங்க தான் டெக்னாலஜி கிங்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு விஷயம் வரத்துக்கு முன்னாடியே வந்து பிரில்லியண்ட்டாக இது பண்ணுவாங்க. ஸோ சைபர் தான் வந்து மேஜராக, ஏன்னா நமக்கு வந்து என்னென்னா ஒரு கெட்ட விஷயத்தையும் உள்ளே புகுத்தலாம். அண்ட் நம்மளோட டேட்டாஸ் எடுத்து இது பண்ணியாச்சு அப்படின்னா ஸோ நம்மளை பற்றியான முழு விவரமும் வெளியே போகுது. ஸோ நம்மளை வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்காணிக்கிறப்ப வந்து நம்மளை தூக்குறது ஈஸியாக போகும். ஸோ சைபர் அட்டாக் வில் பி த ஃபர்ஸ்ட் அட்டாக். அதுக்கப்புறம் வந்து மனிதர்களை தூக்குறதுக்கு அடுத்த இது, அது பிளான் ஏ, இது பிளான் பிங்கிற மாதிரி பிரித்து பண்ணிட்டு இருக்காங்க. சம்மந்தப்பட்டு பண்ணுறப்போ நாங்கள்லாம் வந்து அதோட சின்ன சின்ன பகுதி அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு. கண்டிப்பாக மேம். எல்லாருக்குமே தெரியக்கூடியது முப்படை அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை, அதுக்கு துணையாக ஒரு படை எப்போதுமே இருக்கு. அது விண்வெளியில் இருக்கு. ஆமாம், அது வந்து காலரை தூக்கி விட்டு எப்போதுமே சொல்லலாம். கரெக்ட். பட் இது எல்லாத்த விட நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று என்னன்னா, மனித அறிவு. மனித அறிவு தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த மனித அறிவு வந்து எவ்வளோ அழகாக நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ணி இதை போர் வராமல் பட் ஒரு எச்சரிக்கையும் காமிச்சு நம்மளால எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமோ அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஐ திங்க் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக அதை எடுத்துகிட்டு சரி இதுக்கு மேலே நம்ம வந்து போர்னு அனௌன்ஸ் பண்ணாமல் எச்சரிக்கை கொடுத்துட்டோம், ஸோ இதோட நிறுத்திக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி பாகிஸ்தான் வில் அண்டர்ஸ்டாண்ட். அப்துல் கலாம் சார் வந்து மிசைல், ஸோ அந்த விஷயத்தை பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமா மேம்? அவர் வந்து அக்னி மிசைல் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அக்னி மிசைல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் நாட்டுக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம அதோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம போக முடியாது. அக்னி மிசைல் வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஹீ வாஸ் லைக் ஃபாதர் ஆஃப்னு சொல்லலாம். பட் அதை விட நான் சொல்கிறது டெசி தாமஸ். அவங்க தான் அக்னி புத்ரின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா தெரியும். பட் ஆனால் வந்து பின் விளைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெசி தாமஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட், அவங்க பெண், கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு விதிச்சிருக்காங்க. அவங்க பேரே வந்து அக்னி புத்ரின்னு கொடுத்துருக்காங்க. அந்த அக்னி மிசைல் வந்து இது பண்ணதுனால அவங்களுக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியாது நீங்கள் சொன்னது. பட் அந்த ப்ராசஸில் நீங்கள் இருந்தீங்களா மேம்? அந்த அந்த டைம் பீரியடில் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் சேட்டலைட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இஸ்ரோக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் செய்யக்கூடிய வேலைகள் அது ஒரு பகுதி, டிஆர்டிஓக்குள்ளே போனதுக்கப்புறம் செய்யக்கூடிய ஒரு பகுதி அது வேறு. என்னென்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபண்ட் பண்ணும், நீங்கள் அந்த ரிசர்ச்சில் இருப்பீங்க. ஒரு 10,000 பேர் 14,000 பேர் சேர்ந்து பல விஷயங்கள் பண்ணுவீங்க. இப்போ எங்களுது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப், ஒரே ஒரு மூளை. இந்த ஒரு மூளை ஒரு 7 குட்டி பசங்களை ஐடென்டிஃபை பண்ணி, ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இது போய் ஆகணும். அதை தாண்டி என்னன்னா பெண் பிள்ளைங்க இதில் நிறையா வரணும். ஸோ பெண் பிள்ளைங்க அப்படிங்கிறப்ப கிராமத்தில் இருக்கிற பெண் பிள்ளைங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அதனால வந்து அவங்கள முன்பகுதி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேலை. மேம், நம்ம வந்து அப்துல் கலாம் சாரை பற்றி பேசும்போது அக்னி அண்ட் அக்னி புத்ரி ரெண்டுத்தையுமே நம்ம பேசணும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்கும்போது இவங்களுடைய கான்ட்ரிபியூட்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ஒரு வாவ் ஃபேக்ட் கிரியேட் ஆகிருக்கும். அதை பற்றி என்னென்னு சொல்ல முடியுமா? இதில் வந்து 2 விதமாக பார்க்கலாம் சதீஷ். ஒன்று என்ன அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு ஊர்லேருந்து ராமேஸ்வரம்லேருந்து கிளம்பி வந்து
ஒரு கனவுகளோட பைலட் ஆகணுங்கிற கனவுகளோட வந்துட்டு அது நிறைவேறாமல் ஆனால் வந்து பிரசிடெண்ட் ஆகி அதுக்கு நடுவில் வந்து டிஆர்டிஓவில் இருந்து இன்றைக்கி கூட நீங்கள் டிஆர்டிஓவில் போனீங்கன்னா வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. பட் இன்றைக்கும் வந்து அவரை வந்து கொண்டாடக்கூடிய நாடே கொண்டாடுது. ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னன்னு. பட் ஒன்று மக்கள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா, ராக்கெட் வந்து ஒருத்தரால் பில்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து என்னன்னா ஐடியா ஒருத்தர் சொல்லலாம். பட் ஐடியா ஒருத்தர் சொல்கிறப்ப அந்த ஐடியாவை வந்து பில்ட் பண்ணுறது யூ நீட் அ டெக்னிக்கல் டீம், யூ நீட் அ ஃபினான்ஸ் டீமும் தேவை. ஸோ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ஜினியர்ஸ்க்கு மட்டும்தான் வேலை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து மிசைல்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அதில் வந்து நீங்கள் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபினான்ஸ் பர்சனுக்கு தான் தெரியும். எல்லா படிப்புமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது ஒரு பகுதி ஆஃப் அக்னி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா, the relationship between the government and DRDO சயின்டிஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாஜ்பாய் டைம் அவரோட டைமில் வந்து எப்படி மரியாதை கொடுத்து லைக் அவங்கள வந்து கார்கில் வரும்போது நம்ம வந்து இன்டெப்த் நம்ம வந்து டெக்னிக்காலிட்டிஸ் போகலை அப்படின்னாலுமே வந்து என்னன்னா ஒரு தைரியம் இருந்தது. இந்தியாவிலேயே பண்ணக்கூடிய இண்டிஜினஸ் வெப்பன் நம்ம யூஸ் பண்ண முடியுமா, இண்டிஜினஸ் மிசைல் நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா, ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண முடியுமா, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கொஷினாக இருந்தது. எப்போவுமே வந்து நம்ம தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, நம்ம வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ்லாம் வந்து யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், ரஷ்யாலேருந்து வாங்குகிறோம், இஸ்ரேல்லேருந்து வாங்குகிறோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் நிறையா இருக்குது. இத்தனை கோடி மக்கள் நம்ம நாட்டில் இருக்கிறப்ப ஏன் நம்மளால் மிசைல்ஸ்லாம் பண்ண முடியல, ஏன் இம்போர்ட் பண்ணுறோன்னு. பட் அதுக்கு வந்து இவங்க பதிலடி கொடுத்தது தான் அக்னி. எல்லாமே அக்னி, இன்னைக்கு ஆகாஷ், இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு பதில் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அப்துல் கலாம் ஐயா வந்து மரியாதைக்குரிய ஐயா எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்கள் சந்திரயான் வந்து லேண்ட் பண்ணலாம், சந்திரயான் ஏன் நீங்கள் வெறும் ஆர்பிட் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு லேண்டர் கூட பண்ணலாமேன்னு சொன்னது வந்து அப்துல் கலாம் ஐயா. அதனால வந்து எல்லாருக்கும் பயங்கர மரியாதை. அந்த ஐடியா, அது சோர்ஸ் எப்படி வந்து ஒரு ஐடியா ஜென்ரேட் ஆகுதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது அதுக்கு ஒரு பெரிய டீம் வேணும். அண்ட் அவங்க எல்லாருமே ஒரு சீராக திங்க் பண்ணுற ஆட்களாக இருந்தால் தான் எக்ஸிக்யூஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டிஆர்டிஓ போய் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரொம்ப லிமிட்டட் பீப்புளுக்கு தான் உள்ள அலவுட் செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால. நிஜமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பெண்களும் இருக்காங்க அங்கே. அது வந்து ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி, ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் டிஃபென்ஸ் அப்படின்னாலே மென் மட்டும் இல்லை, விமெனும் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக. சூப்பர் மேம். அக்னிபுத்ரி அதை பற்றியும் கொஞ்சம் டெசி தாமஸ். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண்மணி. அவங்க வந்து இருக்கிற இடமே தெரியாது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை இன்டெலிஜென்ட் வித் ரிகார்ட்ஸ் டு நீங்கள் மேத், ஃபிசிக்ஸ் இதெல்லாம் வந்து லிட்ரலி நீங்கள் வந்து அப்படியே கரைச்சி குடிச்சிருக்கணுங்கிற அளவுக்கு. ஸோ அவங்க இருக்கிற காலகட்டத்தில் வந்து நீங்கள் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் அவ்வளோலாம் பெருசாக கிடையாது நம்ம நாட்டில். ஸோ எல்லாமே வந்து ஹேண்ட் கேல்குலேஷன்ஸ். ஸோ அதுலேயே வந்து அவங்க ஒர்க் பண்ணி அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து வீட்டுக்கே போக முடியாது, நிறையா நாட்கள் நான் வந்து லேப்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒர்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அந்த வருமா வராதா, ப்ளஸ் அந்த பெண்ணுக்கே உரிய ஒரு இது நம்மளால் சக்ஸஸ் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னை ரொம்ப நாள் வந்து தூங்க விடாமல் என்னை பாதிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பட் அவங்கள பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு சாஃப்ட் உமன் பட் பவர்ஃபுல் லேடி. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறப்ப எல்லாருக்கும் வந்து அப்படியே women can do it அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ தட்ஸ் வை ஷீ லெட் தி அக்னி டீம். அஃப்கோர்ஸ் அப்துல் கலாம் ஐயாவோட தான் அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அங்கே ஒரு உஷான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, நிறைய நைனி, உஷா இந்த மாதிரி விமன் எல்லாம் மீட் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க எல்லாருமே அப்துல் கலாம் ஐயாவோட ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டில். ஸோ அது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக. நான் ஏன் இதை கேட்டேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் ஒன்று இருக்குது, ஆனால் அதை தாண்டி இன்னும் பல முகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பேசணுங்கிறதுனால அதை கேட்டேன். ரொம்ப நன்றி மேம் உங்கள் நேரத்துக்கு. நன்றி சதீஷ்.